ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rapidtech. நம்ம சேனலுக்கு ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கணும்னு VeGue பிராண்டோட ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். இதோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு வியூக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் 10,000க்குள்ளே தான் வருது. ஸோ சீப் ப்ரைஸில் நம்ம ஒரு ரோட் மைக் வியூக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மைக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மைக்கை இனி அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதில் 2 டிரான்ஸ்மிட்டரும் ஒரு ரிசீவரும் இருக்குது. இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள என்னென்ன காமன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே மென்ஷன் பண்ணல. 2.4 GHz ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெருசாக பிராண்டை கூட மென்ஷன் பண்ணலை. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மைக்கை அழகாக ஒரு கவரில் வச்சுருக்காங்க, சிப் கவரில். இதை ஓப்பன் பண்ணால் மைக் இருக்குது. இதில் 2 டிரான்ஸ்மிட்டரும் ஒரு ரிசீவரும் இருக்குது. வேறு எக்ஸ்ட்ரா கேபிள் என்னென்னா சார்ஜ் பண்ணக்கு ஒரு சைடு USB, அடுத்த சைடு USB 3.0. அப்புறம் இந்த இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 மைக் வச்சுருக்காங்க. இது கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் வச்சுருக்காங்க. இது மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு 3.5 mm ஒரு கேபிள் வச்சுருக்காங்க. இது ஆர்டினரி C டைப் கேபிள் ஒன்று. 2 ஸ்பாஞ்ச் வச்சுருக்காங்க. ஓகே, ஓரளவு குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம இந்த மைக்கை ஆன் பண்ணி பார்ப்போம். ரிசீவர் ஆன் பண்ணுறேன். ரிசீவரில் பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே இருக்குது. அதில் அதோட பேட்டரி பர்சன்டேஜ், அப்புறம் இது கனெக்ட் ஆகிட்டுனா கனெக்டட் அதையும் காட்டுது. இப்போது ஒரு டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஆன் பண்ணாலே போதும், கனெக்ட் ஆகிடுது. சிங்காக தொடங்கியாச்சு. ரிசீவரோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வால்யூம் அப், வால்யூம் மைனஸ் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சார்ஜ் பண்ணக்கு USB 3.0வும் இது மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3.5 mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டரோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம இதில் எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பவர் பட்டன் இருக்குது. அப்புறம் வால்யூம் ப்ளஸ், வால்யூம் மைனஸ். பாட்டமில் எதுவும் இல்லை. லெஃப்ட் சைடில் அதே போல் USB 3.0. அப்புறம் இது ஒரு மைக் கனெக்ட் பண்ணுறது 3.5 mm ஜாக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதை கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்பாஞ்சை டாப்பில் மைக்கில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இனி இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த மைக்கை நாம் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு இருக்குன்னு பாருங்கள். அந்த மைக்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இனி இதில் அவங்களே ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கு தந்துருக்காங்க. அந்த மைக்கையும் இதில் கனெக்ட் பண்ணி அதோட குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இது 164 feet லென்த்து இந்த மைக்கு கவர் பண்ணோம். அந்த டிஸ்டன்ஸையும் கரெக்ட் பண்ணி பார்த்துருவோம். இதோட இப்போ லென்த்து டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இப்போது நான் கேமராலேருந்து ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 164 feet இருக்குது. ஸோ நம்ம இனி இதில் நடந்து போக வேண்டியதான். இப்போ நான் ஒரு 50 feet தூரம் வந்திருப்பேன். இப்போ இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு 100 feet வந்திருப்பேன். இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்புறம் இதில் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்க ஏதாவது வித்தியாசம் இருக்கா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேமராலே தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது 100 feetக்கு மேலே வந்திருப்பேன். இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னும் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ ஏதாவது வித்தியாசம் வந்திருக்கா அதையும் பாருங்கள். இப்போ நான் ஒரு 200 feet தூரத்தில் இருப்பேன். கேமராலே தெரிய மாட்டேன், ரொம்ப தூரமாக வந்துட்டேன். இப்போது இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட எனக்கு தெரில. நான் இனி அங்கே போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த மைக்கோட நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில. நான் இதை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த மைக்லேயே வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அதில் 16 வரைக்கும் நம்மளால் வைக்க முடியும். நான் 10 தான் செட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரிசீவர்லேயும் இருக்குது வால்யூம் கண்ட்ரோல். அதையும் நான் 10 தான் செட் பண்ணியிருக்கேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரில. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் மேஜரான எந்த பிராண்டு ஒயர்லெஸ் மைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் இந்த மைக்கை ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட பட்ஜெட் எனக்கு செட் ஆச்சு, ஸோ வாங்கிட்டேன். இதோட அமேசான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிராண்டில் இதோட கம்மியான ப்ரைஸில் இன்னொரு மைக் இருக்குது. அதோட ரிவ்யூவுமே பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரிவ்யூ நல்லா தான் இருக்குது. எல்லோரும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் இது டிஸ்பிளேயோட இருக்குது அப்படின்னு இதை வாங்க. இன்னொன்று இதில் 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். இன்னும் உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். நீங்கள் அந்த மேஜர் பிராண்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வாய்ஸ் குவாலிட்டி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க.
வேறு இதோட வாய்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.